நீட் ரிசல்ட் வரப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனால் எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டு சீட்டு பியூரு கிடைக்காது. ஆனால் அட்லீஸ்ட் ப்ரைவேட் கவர்மெண்ட்டு கோட்டா கவர்மெண்ட் சீட் கிடைச்சா கூட ஓகே தான் அப்படின்றவங்களுக்கு எந்த காலேஜில் எடுக்கலாம் சார், எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும், சப்போஸ் அந்த ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு என்னெல்லாம் சார்ஜஸ் வரும் சார் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஐடியா இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. தயவுசெய்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மற்ற வேலை எல்லாத்தையும் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்கள அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ரைட்டா? நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்ககிட்ட சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. தமிழ்நாடு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் MBBS சீட் மேட்ரிக்ஸ் அப்படி 2026 அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் இருப்பாங்க. இதுல எப்படி சீட் எடுக்கிறது, எப்படி பண்றது அப்படின்றது. கிட்டத்தட்ட 22 காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 3900 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. இதுல சார் நான் மைனாரிட்டி இதெல்லாம் சொல்றாங்களே சார் அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல, ஒன்னும் இஷ்யூ இல்ல. நான் மைனாரிட்டி காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 22ல 12 காலேஜ் இருக்கு. 10 காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் இருக்கு. மலையாளம் மைனாரிட்டி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1, கிறிஸ்டியன் மைனாரிட்டி 3. இது எதுக்கு சார் அப்படின்றப்ப இதுல சீட்ஸ் அண்ட் ஸ்பிளிட் அப்பையும் நம்ம பாத்துக்கலாம். 12 காலேஜ்ல வந்து 2150 சீட்ஸ் இருக்கு. இந்த நான் மைனாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 65% வந்து எதுக்கு கொடுத்துருவாங்க? கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 35%ல மேனேஜ்மெண்ட் கோட்டா பிளஸ் வந்து NRIக்கு போயிடும். அதே போல 6 காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. மலையாளம் அதே போல ஒரு காலேஜ் இருக்கு. அதுல 1150 சீட்ஸ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி காலேஜை பொறுத்த வரைக்கும் 50% வந்து கவர்மெண்ட்டுக்கு சீட்ஸும் 50% வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க? லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இருக்கு இல்லையா, தெலுங்கு பேசுறவங்களுக்கு மலையாளம் பேசுறவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்க அந்த சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு மார்க் கம்மியா இருந்தா கூட கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் தெலுங்கு மைனாரிட்டிக்கும் மலையாள மைனாரிட்டிக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த காலேஜஸ் வந்து 6 இருக்கு. அது எந்த காலேஜஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நிதானமா. அதே போல கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜஸ்ல 3 காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 சீட்ஸ் இருக்கு. இந்த 450 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா 50% கவர்மெண்ட், அதுல 2 காலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பியூரா வந்து கிறிஸ்டியன் வந்து மைனாரிட்டிக்கு 50% வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. மீதி இருக்க 50%ல மேனேஜ்மெண்ட் கோட்டா NRIக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு NRIக்கு போக மீதி இருக்கிறதுல வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த கோட்டா வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி கீழே நம்மளுக்கு வரும். இதுலேயே இன்னொரு காலேஜ் இருக்குல்ல CMC, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்க. அதுக்கான விஷயம்னா 50 சீட்டு அவங்களும் கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் 30 சீட்டு தான் ஓப்பன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் சீட்டில் எடுக்க முடியும் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் 20 கொடுப்பாங்க. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த சீட்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா டயசிஸ் மூலயமா வரவங்களுக்கு தான் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அந்த நெட்வொர்க் மூலயமா ஃபில்அப் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். தென் அடுத்தது வந்து அதுல 2 சீட்டு தான் ஓப்பன் கோட்டால இருக்கு. மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃபுக்கு கொடுப்பாங்க. ரைட்டா? இது எல்லாமே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் இப்போ போட போறாங்க இல்லையா, இந்த அப்ளிகேஷனுக்கு முன்னாடியே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா CMC தனியா வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத போட்டு வாங்கி வச்சுட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டவங்க தான் அந்த நெட்வொர்க் சீட்டோ இல்லைன்னா இந்த சீட்டோ நம்ம எடுக்க முடியும். எந்த சீட்டு? ஸ்டாஃப் கோட்டா சீட்டும் எடுக்க முடியும். அதில் நம்ம ஒரு கிளாரிட்டி இருக்கு. அது இந்த சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா டேரெக்டாக கூப்பிடுங்க. 9176552121 சென்னையில இருந்து RGR அகாடமிக்கு நீங்க தாராளமாக எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் அலோகேஷன் நான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, 65%, 20%, 15%. என்ன சார் என்ன கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றப்ப நான் மைனாரிட்டி காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 65%, மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 20%, NRIக்கு வந்து 15% கொடுத்துருவாங்க. அதே போல மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா 50%, 30% வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் 15%, 35, 15% அப்படின்றது NRIக்கும் நம்மளுக்கு அந்த கோட்டா கொடுத்துருவாங்க. இது கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில்டு த்ரூ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்
கண்டக்டட் பை டிஎம்இ, எது பிரைவேட் காலேஜஸ்க்கு எல்லாம். அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு த்ரூ செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங் இதுவும் நம்ம பண்ணிடுவாங்க. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ட் ஃபார் எலிஜிபிள் என்ஆர்ஐ கேண்டிடேட் வித் ரிக்வயர்ட் டாக்குமெண்டேஷன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் மூலமா தான் இது நடக்கும். இதுல எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன சார் அப்படின்னீங்கன்னா, நான் மைனாரிட்டியில தெலுங்கு மைனாரிட்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அருணை இந்திரா மெடிக்கல் காலேஜ், கற்பக விநாயகா காலேஜ், கேஎம்சிஹெச், தென் மேல்மருவத்தூர், நந்தா, பிஹெச்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கிடையாது. பிஹெச்சி, பிஎஸ்பி, தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ், டாகூர் மெடிக்கல் காலேஜ், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், இந்த 12 காலேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 2150 சீட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி. இதெல்லாம் 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல வந்துடும் சீட்ஸ் 65% வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 35% வந்து என்ஆர்ஐ அண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். தென் சீட்டு ஸ்பிளிட் அப் இதுதான். 1291 சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டால 92.5%க்கும் 7.5%க்கும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க 102 சீட்டு. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து 430 சீட்டு. இது வந்து நான் மைனாரிட்டி. என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து 327 சீட்ஸ் இருக்கு. ரைட்டா? என்ஆர்ஐல எவ்வளவு மார்க் இருந்தா கிடைக்கணும், அது தாராளமா பாஸ் பண்ணா கூட என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து தாராளமா எடுத்துக்கலாம்ன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால சார் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டால பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஹையர் கட் ஆஃப்ல தான் முடிஞ்சு. ஒரு 300 மார்க் மேல இருந்தாங்கன்னா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் லாஸ்ட் ரவுண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 440 400 அப்படின்றது தான் முடியும் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பாத்துங்க. தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் மார்க் இருக்கிறவங்க கூட சீட் எடுக்க முடியும். ஜஸ்ட் பாஸ் ஒரு 120 130 மார்க் வந்தா கூட தெலுங்கு மைனாரிட்டி சீட் எடுக்க முடியும். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ், கற்பகம் ஃபேக்கல்டி, தென் வந்து ஸ்ரீ முத்துக்குமரன் காலேஜ், திருச்சி எஸ்ஆர்எம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல வருது 180 200 250 150 150 250 சீட்ஸ் இருக்கு. இதுல டோட்டல் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா 530 சீட்ஸ். கவர்மெண்ட் 7.5% 45 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல 88 சீட்டு. தென் தெலுங்கு மைனாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 313 சீட்ஸ். என்ஆர்ஐ வந்து பாத்தீங்கன்னா 174 சீட்ஸ் வருது. ரைட்டா? இதை கொஞ்சம் நீங்க செக் பண்ணி வச்சுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் எனக்கு டக்குன்னு கால் அடிச்சிருங்க. மலையாளம் அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி பாத்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், மாதா மெடிக்கல் காலேஜ், பனிமலர் மெடிக்கல் காலேஜ், இது ஒன்று வந்து மலையாளம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகை வருது. தென் கிறிஸ்டியன் இதில் வந்து ரிலிஜனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. லிங்குஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் வருது. ரைட்டா? அதில் எவ்வளோ சீட்ஸ் நம்மளுக்கு இருக்கிற 250 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் 7.5% 22 சீட்ஸும். தென் சிஎம்சி ஸ்பெஷல் கோட்டான்னு சொன்னோம் இல்லையா, அதில் 22 சீட் இருக்கு. தென் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 37 சீட்ஸும், மலையாளம் மைனாரிட்டியில் ஒரு 52 சீட்ஸும் வந்து இந்த ஸ்பிளிட் அப்ல நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது என்ன, ஓவரால் பிரைவேட் எம்பிபிஎஸ் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா டோட்டல் சீட்ஸ் 3900 அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. கவர்மெண்ட்ல வந்து 2268 சீட்ஸ். தென் வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து 1055 சீட். என்ஆர்ஐ கோட்டால வந்து 577 சீட். இங்க பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்கும். வாட் இஸ் திஸ் மீன்ஸ் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 6 out of every 10 seats are filled through government counseling அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியும். 2025 கோட்டா கவுன்சிலிங் கட் ஆஃப் என்ன சார் வந்தது, ஏன்னா இந்த வருஷம் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே நான் ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில வந்து 494ல வந்து நம்மளுக்கு 92.5ல முடிஞ்சது. இதுவே 7.5%க்கு 440ல. இது வந்து என்ன காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ். தென் 461 வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் முடிஞ்சது. 408 ஐ எம் டாக்கிங் அபவுட் த லாஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல முடிஞ்சது. ரைட்டா? தென் பிசிஎம் வந்து 467 411ல முடிஞ்சிருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 485 7.5 வந்து பார்த்தீங்கன்னா 424. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 391 394ல பாருங்களேன், இங்க 7.5% ஜாஸ்தியில வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. எஸ்சிஏ 315 394. அப்பா 7.5% எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்காங்க. பட் என்னன்னா நிறைய எடுத்துருங்க, இவங்க எல்லாருமே எடுத்துருவாங்க. ஏன்னா ஃப்ரீயா வந்து கவர்மெண்ட் சீட்டு வந்து இருந்தாலும் சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் சரி, இது எல்லாமே கவர்மெண்ட்டே ஃபீஸ் பே பண்ணுறது. ஆனால் இங்கே ஃபீஸ் பே பண்ணுன்றதுனால அந்த டிஃபரன்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஆனால் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறாங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கிறீங்க. 2.5 lakhs கீழே இன்கம் இருக்கிறவங்க கரெக்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிளஸ் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இது ரெண்டுத்தையும் ப்ரூஃப் கரெக்டாக வச்சிங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. அதனால் விட்டுறாதீங்க. இந்த கட் ஆஃப் இந்த வாட்டி திருப்பியும் வந்து இது வரும்ன்றதை எனக்கு தெரியல. கண்டிப்பாக எஸ்சி கட் ஆஃபும் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் வந்து எஸ்சிஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது எஸ்டிக்கும் ஜாஸ்தி இருக்கும். எஸ்டிக்கு வந்து 364 411 வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ரைட்? தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் வந்து
வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 175, தெலுங்கு மைனாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 114 மார்க்கு, மலையாளம் மைனாரிட்டி வந்து 116 மார்க்கு, கிறிஸ்டியன் மைனாரிட்டி வந்து 175. தென் சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா வந்து 480, மைனாரிட்டி நெட்வொர்க் மைனாரிட்டி இது அப்பப்போ மாறும், இது இந்த மார்க்கில் வருமானது தெரியாது, ஏன்னா டைசிஸ் ஒவ்வொரு டைசிஸ்க்கும் ஒரு சீட்டுன்றதுனால அந்த டைசிஸில் எது கம்மி மார்க்கோ அப்படின்னு பார்த்தோம்னா 147 கூட ஒரு டைசிஸில் வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டா? தென் என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து 115. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஜஸ்ட் பாஸ் பண்றவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இந்த சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாவை தவிர மீதி எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டை தவிர மீதி எல்லாமே மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டியோ இல்லைன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டியோ இல்லைன்னா மலையாளம் மைனாரிட்டிலையோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 120 மார்க் இருந்தால் கூட கிடைக்கும். ஜென்ரலில் வந்து 175 வந்து வந்திருக்கு. இது வந்து இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு வந்து திடீர்னு வந்து 3rd ரவுண்டில் வந்து ஒரு காலேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ கம்மியாக வரணும்னு போடாமல் விட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்துருச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருப்பாங்க, பார்த்துக்குங்க. தென் விச் காலேஜ் ஹேவ் ஹையஸ்ட் இன்டேக் அப்படின்றப்ப லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தோம்னா 250 சீட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, பிஜி இருக்குது, சென்ட் பீட்டர்ஸ் இருக்குது, டாகூர் இருக்குது, தனலட்சுமி இருக்குது, திருச்சி SRM, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் வச்சிருக்காங்க. 200 சீட் வச்சிருக்கவங்க யார் சார்னா அன்னை, சுவாமி, அருணை, பாணிமலர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 சீட்ஸ் இருக்கு. தென் 150 சீட்ஸ் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. லோவஸ்ட் இன்டேக் அப்படின்னு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், பட் இந்த வருஷம் பிஎஸ்பியில் கூட இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க 200. ரைட்டா? ஓகே. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் நீட் ஸ்கோர் அப்படின்றப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா 500+ இருந்தோம் அப்படின்னா எந்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங் சான்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா இன் மெனி காலேஜஸ். 450 to 499 இருந்ததுன்னா கவர்மெண்ட் கோட்டா பாசிபிள், டிபெண்டிங் ஆன் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் வந்து 350 to 449 மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் அதான் சொன்னாலே மாறத்துக்கு வாய்ப்புகளுக்கு 350 450 வரைக்கும் இருக்கிறவங்க கவலைப்படாமல் வாங்கிடலாம். பிலோ 300 இருந்ததுன்னா மோஸ்ட்லி மைனாரிட்டி, என்ஆர்ஐ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல தான் நம்ம வந்து வாங்க முடியும். ரைட்டா? இதை பார்த்துக்குங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் போடணும் அப்படின்னு வந்து மேனேஜ்மெண்ட் போடாமல் விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மிஸ்டேக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ மேனேஜ்மெண்ட் கோட்டா விட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ கூட காலையில் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் பார்த்தா லாஸ்ட் இயர் எனக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது சார், ஆனால் போன வருஷத்து மார்க் கூட எனக்கு இந்த வருஷம் கம்மியாக தான் இருக்குது, போன வருஷம் தான் ஜாஸ்தியாக இருந்தது, எனக்கு தெரியாதனால விட்டுட்டேன், 4.5 வருஷத்துக்கு தான் ஃபீஸ் வாங்குவாங்க, 5வது வருஷம் நான் எங்கே போய் கட்டுறதுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதால என்எம்சி கிளியரா வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, 4.5 வருஷத்துக்கு தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு. சார் நீங்க என்ன சொல்லிடுறீங்க, நிறைய காலேஜஸ்ல வாங்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கமிட்டியை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு, 5 நபர் கமிட்டியை வந்து. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றதுக்கு தான் இருக்காங்க. அதனால நீங்க தைரியமா தாராளமா எடுத்துக்கலாம். ரைட்? இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங்ல பாக்குறப்ப மேக்ஸிமம் வந்து சாய்ஸ் வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத விட்டுட்டு அப்புறமா எனக்கு அது போயிடுச்சு நான் வேற கூட எடுத்துக்கலாம்னா செகண்ட் ரவுண்ட்ல. அதனால மேக்ஸிமம் சாய்ஸை வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில்அப் பண்ணணும். இந்த ஃபில்அப் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியல நீங்க கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆர்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு கைடன்ஸ் எடுத்துங்க. ஒரு 10,000+ டாக்ஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்றோம். உங்களுக்கு ஐடியா இருந்தா நம்மளுக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துரும். அவர் உங்களுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே போட்டு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லர் பண்றதுல நான் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வந்து கொடுப்பேன். அதனால தாராளமா 10,000+ டாக்ஸ் 11,800 நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல இருந்து நம்மளுக்கு அட்மிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ற வரைக்கும் நம்ம உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணி தருவோம். ஆனா மார்க் இருந்தாதான் நாங்க எடுத்து கொடுத்துறோம், நாங்க பண்ணி கொடுத்துருவோம், நாங்க உங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துறோம், அந்த கமிட்மெண்ட்லாம் கிடையாது. நீங்க என்ன மார்க் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிறத நம்ம கேரண்டி பண்ணுவோம். ரைட்? நிறைய பேர் சொல்ற மாதிரி சீட் எடுத்து கொடுத்துருவாங்களாமே சார், பைசா வந்து 5 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு சீட் பிளாக், அதெல்லாம் கிடையாது. இந்த கதையெல்லாம் யாருமே பண்ண முடியாது. சும்மா அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. ரைட்டா? செக் மைனாரிட்டி எலிஜிபிலிட்டி பார்த்துங்க. பார்ட்டிசிபேஷன் வந்து மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்ல வந்து செப்பரேட், அதனால அதுக்கான அப்ளிகேஷன் போடணும். ஃபீஸை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபீஸை கட்ட முடியுமான்னு பார்த்துக்கிட்டு வந்து கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்கறாங்க, ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தமிழ்நாடு இருக்கிறவங்களுக்கு தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து இப்போ அந்த இடத்துல குடியிருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அது வந்து இது ரெண்டுமே இந்த வருஷம் கேட்குறாங்க. அதனால பார்த்துங்க, ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வேற, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேற அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு எப்போ நடக்குது அப்படின்றத டேட்டா வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து மெசேஜஸ் வந்து தனியாக வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அனுப்ப மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து tnmedicalselection.org என்ற வெப்சைட்ல போடுவாங்க. ஆனால் நம்ம தான் அதை பார்த்துக்கணும். ரைட்? இதில் நம்ம வந்து மெயினாக வந்து
ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம பார்த்தோம் 22 ஒரு ஃபைனலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 22,3900 சீட்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் இந்த ஸ்பிளிட் அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை நீங்கள், ரைட்டா? நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப இதெல்லாம் வந்துடும். சரி, ஓகே சார், இதெல்லாம் சொல்கிறீங்களே சார், நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க ஆர்ஜிஆர் அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து அண்ணா நகரில் ஒரு மினிமம் ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு ஒரு 20 ஸ்டூடெண்ட் ஒரு பேட்சுக்கு அப்படின்னு ஒரு 3 பேட்சை வச்சுட்டு அதில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை மட்டும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஃபோக்கஸ்டோட பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுற ஆப்ஷன் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நீட்டு மட்டும் இல்லாமல் ஜேஇக்கு கூட 95% உங்களை வாங்க வைக்கிறோம் ட்ராப்பர் பேட்சுக்கு. இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் யாருன்னா வந்து ஒரு வருஷம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு NITயோ IIITயோ கிடைச்சா கூட பரவாயில்ல இல்லை அப்படின்ற மாதிரி 1 இயர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக தான் ஆர்ஜிஆரில் நீங்கள் ஜிஇ மெயினோட ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்டா? அவங்களை கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இல்லைன்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோம். இது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. ஆனால் மெயின் என்னன்னா 11th 12th வரப்ப குழந்தைங்க நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 6th இருந்து 10th படிக்கக்கூடிய போர்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சரியா பக்காவாக பேசிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது இல்லை. இப்போ கூட ஃபிசிக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு பேசிக் வந்து இல்லை. பேசிக் எங்கே வரும்? 6th இருந்து 10th படிக்கக்கூடிய மேக்ஸை ப்ராப்பராக இருந்தால் தான் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த ஃபிசிக்ஸோ அந்த மேக்ஸோ கரெக்டாக இருந்தது அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும் இப்போ குழந்தைங்க அட்டகாசமாக 11th 12th வரப்ப நல்லா பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ட்ராங் பேசிக் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். 6th இருந்து 10th படிக்க கொடுங்க. டீப் சப்ஜெக்ட் நாலேஜ் தட் நோ ஏஐ கேன் ரீப்ளேஸ் ஆர் ஷார்ட்கட். இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே போல கான்செப்ட்ஸ் வந்து நல்ல தெளிவாக கொடுப்போம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கோ ஜேஇக்கோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு போயிறாங்க. பட் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த வை பிஹைண்ட் எவ்ரி டாபிக், நாட் ஜஸ்ட் த வாட். இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பேசக்கூடிய அவங்களா இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கூட இன்ட்ராக்ஷன் வந்து பெட்டராக இருக்கும். டவுட் இருந்தால் கூட மைண்டில் வச்சுக்காம கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தைங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறது. அப்ளிகேஷன் பேஸ்ட் லேர்னிங் வந்து சால்விங் ரியல் ப்ராப்ளம் யூசிங் நாலேஜ் த ஸ்கில் ஃபியூச்சர் எம்ப்ளாயிஸ் டிமாண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எதிர்பார்க்குறோம். அதை தான் வந்து இந்த 6th இருந்து 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் பாருங்க. 20,000+ டாக்ஸ் தாங்க 10 மாசத்துக்கு. 2 சப்ஜெக்ட் இல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேக்ஸ். இதை தவிர உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்டிடியூடையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு 20,000+ டாக்ஸ் 23,600 ரூபாய் சிங்கிள் பேமெண்ட். நீங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 86,951 86,953 இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் நம்ம டார்கெட் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட், ஜேஇ, ஐசர்க்யூட், நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அட்டகாசமா அந்த குழந்தையோட மைண்ட் செட்ல கிரியேட் பண்ணி 6th இருந்து 10 படிக்கிறப்ப எப்படி இந்த MCQs வந்து சால்வ் பண்றது, எப்படி ஷார்ட்கட்ஸை கத்துக்கிறது, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஒரு 10 நிமிஷம் ஆகிற ப்ராப்ளத்தை 1 நிமிஷத்துல ஆன்சர் பண்றது, 2 நிமிஷத்துல எப்படி ஈஸியா பண்றது, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்றது, எப்படி அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்ஸ் எல்லாம் டக்குன்னு அந்த 6th இருந்து 10 படிக்கக்கூடிய மாணவர்கள் அட்டகாசமா பண்ணுவாங்க. ரைட்டா? ரெகுலர் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மென்டர்ஷிப்பும் கிடைக்கிறது. கன்சிஸ்டன்ட் எவல்யூஷன் அண்ட் பர்சனல் கைடன்ஸ் டு ட்ராக் எவ்ரி ஸ்டூடெண்ட் growth. இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் பத்தி ஆன்லைன் தான். நீங்க பேரண்ட் வந்து குழந்தைங்க கூட உட்கார்ந்து நீங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது என்ன இதுன்றதை கரெக்டா மானிட்டர் பண்ண முடியும். நீங்க ஒரு 2 கிளாஸ் கூட குழந்தை கூட உட்காரலாம். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் மீட்டிங் உங்களுக்கு கூட சேர்த்து பண்றோம். குழந்தை இன்டராக்ட் பண்ணி படிக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் தான் இருக்கும். அதனால இதெல்லாம் ரெக்கார்டட் வெர்ஷன் கிடையாது. இந்த மாதிரியான கிளாஸஸ் நீங்க ஃபவுண்டேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அட்டகாசமா நீங்க வந்து ஆர்ஜிஆர்ல குழந்தைங்களை வந்து நல்ல ஷேப் பண்ணி கொண்டாட முடியும். இது வந்து 6th இருந்து 10 படிக்கக்கூடிய மாணவர்கள். 11 12 வந்துட்டாங்க அப்படின்னா 11 12 படிக்கிறப்பயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீட் ஜேஇ முடிச்சதுமே எழுதணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்களா இருந்து ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க அப்படின்னா டெய்லி இதுக்காக ஒரு 1.5 hour கிளாஸும் 1.5 hour வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்காக அலாட் பண்ணதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த குழந்தை +2 முடிச்சதுமே பண்ண முடியும். சும்மா கிளாஸை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு சீட்டை வாங்கிடலாம் அப்படின்னா அந்த கதெல்லாம் இங்க வந்து வேகாது. அதே போல பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். ஸ்கூலுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, இதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஸ்கூலோட போர்ஷன்ஸ்க்கும் 50% வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்ப ஏற்கனவே ஜேஇக்கு வந்து பாத்தீங்கன்னா 75% இருந்தாதான் நீட் ஜேஇயோட ஐஐடியிலும் NITல போய் சேர முடியும். ரைட்டா? ஆனா மெடிக்கலுக்கு நீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 40% இருந்தா போறோம், 50% இருந்தா போறோம் ஜெனரல் கேட்டகரிக்கு. ஆனா இதையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இப்ப என்ன 11th and 12th ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கூலே படிக்காம எல்லாமே வந்து கோச்சிங்ஸா மாத்திடுறாங்க. அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 11 and 12 நல்லா வந்து
மார்க் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அந்த மார்க் வெயிட்டேஜ் இருக்கிறப்பயே மேக்ஸிமம் கோச்சிங் சென்டருக்கு போகாமல் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய நீட் இப்போ ஜெஇஓ இல்லைனா நீட் எக்ஸாம்ஸோ நிறைய குழந்தைங்களா பார்த்தோம் அப்படின்னா நல்லா 500 மார்க்லாம் தாராளமாக வாங்குறாங்க. ஏன்னா 11th 12th சிபிஎஸ்சியில் நல்ல கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தால் மட்டும் போதும். ஆனால் கேட்டால் கூட எதனா ட்ரைனிங் போனால் இல்லை இருந்தாலும் அந்த குழந்தை மார்க் வந்து அப்போ அந்த பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கரெக்டாக 11th 12th போர்ஷன்ஸை கரெக்டாக படித்தானா அந்த குழந்தை கோச்சிங் இல்லாமையே நீட் ஜெஇயை வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படின்றதுனால கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி என்ன பண்றோம், ஸ்கூலுக்கும் நீங்க நல்லா படிக்கணும், இது நீட் ஜெஇக்கும் நல்லா வரணும் அப்படின்னா 11th 12th நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இது இல்லாமல் மல்டிபிள் எக்ஸாம்ஸையும் உங்களை எழுத வைக்கிறதுக்கு ட்ரைன் பண்றோம். இந்த மாதிரி ஈவினிங்ல கொஞ்சம் டைமும் சண்டேலையும் கொஞ்சம் டைமையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட இயர் லாங் ஈவினிங் அண்ட் சண்டே கிளாஸஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க. 2028 இப்போ 11th ஜாயின் பண்ணி இருக்கீங்களா அப்படின்னா 26, 27, 27, 28 நீங்க நீட் ஜெஇயை கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி கிராக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஹெல்ப் பண்றோம். இது இல்லாம இல்லை சார் நான் முடிச்சிட்டேன் சார் 2026 நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ஆனால் இது வரைக்கும் நான் நீட்டுக்கே ரெடி ஆகலை, இல்லை நீட்டு எழுதினேன் மார்க் வரல, எனக்கு கவர்மெண்ட் கோட்டா தான் ஃபோக்கஸ் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட் தான் அந்த கிளாஸில் இருப்பாங்க. நீங்கள் அந்த கிளாஸில் படிச்சிங்கன்னா நம்மளுடைய 12 நபர் குழு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் எந்த இடத்துலலாம் நீங்கள் கற்றுக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நல்லா அழகாக உங்களுக்கு ஷார்ப்பாக சொல்லி கொடுத்து உங்களை கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிற அளவுக்கு தயார் பண்ணிவிடுவோம். கொஸ்டின் பேப்பரை வாங்கி கொடுத்து இல்லை படிக்க வச்சு உங்கள் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி நீங்க பண்ண முடியல அப்படின்றப்ப உங்களுடைய 100% டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கல அப்படின்னா. கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னா என்னன்றது கிளாரிட்டி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பியூர் கவர்மெண்ட்ல நம்மளுக்கு ஒரு 37 காலேஜ் இருக்கு, 22 காலேஜ் வந்து பிரைவேட் இருக்கு. அந்த 22 காலேஜ் தென் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிரைவேட் யூனிவர்சிட்டி, இதுல எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கோட்டா சீட் இருக்கு. பியூர் கவர்மெண்ட், பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் சீட்டு, பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் சீட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. ஐயா அப்படியா அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த சீட்டு கூட வாங்க முடியாம இன்னைக்கு தலைகீழா நிக்கிறவங்களா நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நீங்க ஐடியா இருக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் லிங்க் கொடுத்துருக்கோம், கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். அதை ஃபில் பண்ணீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸ்ல இருந்து கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணா நீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? பிடிச்சிருக்குல்ல? நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.